எப்படி எழுப்புவது? கடவுள் என்ற வார்த்தை கடந்தும் உள்ளும் இருப்பது என்ற பொருளிலே கடந்து கூட்டல் உள்ளே என்பது சேர்ந்து கடவுள். கடந்தும் இருக்கிறது, உள்ளும் இருக்கிறது. எவ்வாறு நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் வெளியே பறந்து கிடக்கிறதோ அது போல நம் உடலிலும் இருக்கிறது. நம் உடலிலும் தோல் இதெல்லாம் மண்ணிற்குள் புதையுறும் பொழுது மண்ணாக மாறுகிறது. நாட்டில் உண்ணீர் சுரக்கிறது, உடம்பில் சூடு இருக்கிறது. வெற்றிடம் இருப்பதால் காற்று போய்விடுகிறது, காற்று வருகிறது. ஆக இந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற 5 விதமான கலவைகளாலானது நம்முடைய உடல். ஆக இந்த 5 விதமான கலவைகளில் உண்டான நம் உடம்பு எவ்வாறு பிரபஞ்சத்தில் பெரிய அளவிற்கு நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் இருக்கிறதோ அது நம் உடலிலே சிறிய அளவு இருக்கிறது. அதுபோல என்ன நிகழ்கிறது? இங்கே இவ்வுலகெங்கும் கடவுள் இருக்கிறார். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி. எங்கு பார்த்தாலும் சிவம் அன்பு. எல்லா உயிரிலும் அன்பு காட்டுகின்றன. மரம் நிழல் தருகிறது, நதி குளிர்ந்த நீரை தருகிறது, மாடு பால் தருகிறது, பூனை எலிகளிடம் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது, நாய் எதிரிகளிடமிருந்து இப்படி எல்லா உயிரிலும் எதையும் எதிர்பாராமல் உதவி செய்வதை பார்த்திருந்தால் பறவைகள் கூவி மகிழ்விக்கின்றன, குயில் கூவுகிறது, காகங்கள் கழிவுகளை எடுத்து உண்டு சுத்தம் செய்கின்றன. எல்லாம் எதற்காக? நாம் எதையுமே அவற்றுக்கு செய்வதில்லை. அது பிரதிபலனை எதிர்பாராமல் இறைத்தன்மையோடு நம் கண்முள்ள இருக்கிற எல்லாமே இருக்கிறது. ஆக இங்கே திருப்பள்ளி எழுச்சி என்பது ஆலயத்திற்கு சென்று மார்கழி 30 நாளும் இறைவனை எம்பெருமான் பள்ளி எழுந்தரலை என்று கூறிவிட்டு வீட்டிற்கு படுத்து உறங்குவது கிடையாது. என்ன கடந்து உள்ளிருக்கக்கூடிய இறைவனை பார்த்தோம் அல்லவா? நேற்றைய பதிவுகளிலே இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார், கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னுடைய நெஞ்சிலே நீங்காமல் இருக்கின்ற இறைவன் எப்படி இருக்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கவில்லை. உடலுக்காக உயிர் செயல்படுகிறது, உடல் தேவைகளுக்காக உயிர் தேடுகிறது. உடல் எதை நாடுகிறதோ, ஐம்புலன் நாடுகிறதோ அதையெல்லாம் எது செய்கிறது? உயிர் செய்கிறது. ஆனால் தனக்குள் இருக்கும் இறைவனை செயல்பட உயிர் அனுமதிக்கிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் கண்டிப்பாக கிடையாது என்றால், நாம் ஒரு செயல் செய்கிறோம். இன்று நான் ஒரு ஆலயத்திற்கு செல்ல நினைக்கிறேன். எனக்கு பிடித்த ஒரு திரைப்படமோ ஏதோ ஒன்று ஒளிபரப்பானால் நாம் என்ன செய்றோம்? கோயிலை தவிர்க்கிறோம். நாங்கள் எல்லாம் முதல் டிவி வந்த காலத்து இந்த பொதிகை, அந்த தூர்தர்ஷன் ஒரு டிவி, அதுல யாரோ ஒரு புத்திசாலித்தனமான இந்து அல்லாதவர் அல்லது கடவுள் மறுப்பாளர் நிர்வாகியாக இருந்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஆனால்தான் நம்ம ஆளுங்க கண்டிப்பா கோயில் போவாங்க. வெள்ளிக்கிழமையான கரெக்டா அந்த ஒரு குறிப்பிட்ட நம்ம வழிபாட்டுக்கு போற நேரத்துல ஒளியும் மொழியும் போடுவாங்க. திரைப்பட பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கோயிலை விட்டுட்டாங்க வெள்ளிக்கிழமை. இது எல்லாரும் அனுபவித்த ஒரு நிஜம். ஆக இங்கு இமைப்பொழுதும் நீங்காமல் எனக்குள் இருக்கும் எனக்குள் இருக்கும் இறைவனை நான் எழுப்ப வேண்டும். ஏனெனில் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் இப்ப உயிர் தூங்கும் பொழுது உடல் செயல்படுவதில்லை. உண்மை அதுதானே? ஆக உயிர் உறங்கிக் கொண்டிருந்தால் உடல் எவ்வாறு செயல்படவில்லையோ அதுபோல நமக்குள் இருக்கும் இறை பதியானவர் செயல்படவில்லை என்றால் உயிர் என்ன செய்யும்? செயல்படுமா என்றால் செயல்படாது. ஏனெனில் மாயை உயிரை பற்றி தன் வழிப்படுத்தி இழுத்து செல்கிறது. ஏனெனில் உயிர் ஜடம், மாயை ஜடம். இந்த மெய்யாகிய உடலுள் உயிர் புகுந்த பிறகு இது எதோ பண்ணுது, இந்த உடலுக்காக பண்ணுது. ஆக உடல் என்ன பண்ணுது? உயிரை வளைத்து பிடிச்சு தன்னுடைய சேவைகளுக்காக உயிரை அடிமை கொள்கிறார். அப்படி அடிமை கொண்ட உயிர் இறைவன் தனக்குள் இருக்கிறான் என்பதை மறந்து நாள்தோறும் என்ன செய்து தேடுது தேடிக்கிட்டே இருக்கு. தேடி கண்டதா என்றால் அங்கே நிறைய இடங்களிலே பெரியோர்கள் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் உனக்குள்ளுதான் இருக்கிறார், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா இறைவன் உனக்குள் தான் இருக்கிறான்
என்றெல்லாம் பலவாறு நமக்கு கூறினாலும் நாம் என்ன செய்கிறோம்? இறைவன் நமக்குள் இருக்கின்றான் என்ற சிந்தனை ஒழித்து நாம் எங்கெங்கோ தேடி 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 அலைந்து களைத்து போய் மறுபடியும் பிறந்து மறுபடியும் அலைந்து மறுபடியும் களைத்து இப்படியே பிறவி சூழலிலே நாம் என்ன செய்கின்றோம்? தேடி 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 காணாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் தவிர்க்கும் நிலை வந்ததென்றால், நம்முடைய திருவாசகத்திலே மிக அற்புதமான ஒரு பாடல் உண்டு. அங்கே இந்த பிரபஞ்சத்திலே இன்றைய மருத்துவர்கள் கண்டுபிடித்ததாக கூறக்கூடிய முதலாண்டிலே முதல் மாதம் குழந்தை இப்படி இருக்கும், 2வது மாதம் இப்படி இருக்கும் என்பதை எல்லாம் இன்னைக்கு 1700 ஆண்டுகளுக்கு முன்பாக மணிவாசகம் பேசிவிட்டது. என்ன? அப்படிப்பட்ட அந்த திருகண்ட பகுதியிலே இதெல்லாம் பேசப்படும். என்ன? அப்படி பேசப்பட்டாலும் கூட இறைவனை வாழ்த்தி வாழ்த்தி நாம் ஆலயத்துக்கு சென்று வாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்த்துகிறோம்? அழிதரும் ஆக்கை ஒளியை செய்த ஒன்பொருள் இன்றெனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி, அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி, ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி, எனக்குள் ஊற்றாக இருந்து கழிப்பவன் இறைவன் என்றெல்லாம் படிக்கிறது. ஆற்றா இன்பம் அளத்தலை செய்ய போற்ற ஆக்கி பொறுத்தல் போலே. நான் என்ன தப்பு செஞ்சாலும் மறக்காம இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் தினந்தோறும் கோயில் சென்று நான் என்ன போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன? அப்படியெல்லாம் கூறி மரகத குவாள் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன் ஒளி திகழ திசைமுகன் என்று இந்த திசையில் இருக்கிறார், அங்கு இருக்கிறார் என்று தேடுகிறார் அல்லவா? புறத்திலே தேடுபவருக்கு என்ன செய்கிறார்? சாமி ஒளித்தும் ஒளிஞ்சுகிறார், முடிஞ்ச கண்டுபிடிறார். அடுத்து முறையொலி ஒற்றி முயன்றவர் குளித்தும். விரதம் போக்கு வரத்து காலையில ஏந்திரிச்சு நேரமா ஒரு வேளை சாப்பிடாம நான் போய் சிவனை கண்ட பிறகுதான் சாப்பிடுவேன் என்று நினைப்பவர்களுக்கு அவர் போய் கோயில் கொண்டு வந்தார் என்ன தெரியுறாரா? என்ன இல்ல. அதுக்கு அடுத்து ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர் குளித்தும். என்ன? மன ஒற்றுமையோட அமைதியா உட்கார்ந்து அமைதியா தியானம் பண்ணி பட்னி கிடந்து விரதம் இருந்து என்ன பண்ணாலும் இருந்தாலும் வந்து ஐயோ சஷ்டி விரதம் இல்லட்டப்பா 6 நாள் இதோ நான் வந்துட்டு என்ன எதிர்க்க வராறேன். என்ன சிவராத்திரி விடிய விடிய முழிச்சிட்டு இருக்க. இப்ப எல்லாம் பாத்தீங்களா சிவராத்திரி ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆயிடுச்சு. சிவராத்திரி விரதம். விரதம்னு என்ன? பட்னி கிடக்கிறது. நம்மளால என்ன பண்றோம்? 5 விதமான உணவு ஃபுட் ஃபெஸ்டிவல். ஆமா, நானும் முகநூல்ல 5 வருஷமா போட்டிருக்கேன். அப்பவும் நிறைய கோயில ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் நடத்துறாங்க. உணவு திருவிழா, சிவராத்திரி உணவு திருவிழா நடத்துறாங்க. சிவராத்திரி விரதம் இல்லை. அப்படி அது வந்து இன்றைய ஒரு 10 ஆண்டு பழக்கம். அதற்கு முன்பெல்லாம் கடும் விரதம் இருந்த மாட்டோம். யாரேனும் கண்டார்களா என்றால் என்ன? ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த இறைவா உன்னை பார்க்க மாட்டேனா விரதம்னா பார்த்தா அவங்களுக்கு கண்ணுக்கு தென்பட மாட்டா. யாரோ மைக்க மூட்ல போடுங்கம்மா சிவகாமி அம்மா. ஆக இங்கே எப்படி எப்படி தேடுகிறோமோ என்ன? இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் உழைத்தும். இதோ செய்யறேன், அது செய்யறேன், இது செய்யறேன். அங்கெல்லாம் தெரியல. சாமி வேள்வியில சிவன் அப்படி சுயம் தோன்றி சினிமாவில் வர மாதிரி காட்சி ஆத்துறார் இல்லை. அப்புறம் என்ன செய்யறாங்க? முனிவரை நோக்கி கோபம் இல்லாம பொறுமையா காத்திருந்து நனிவர கவ்வி. என்ன? இதுதான் உண்மைன்னு பிடிச்சு ஆண் என தோன்றி அழி என பெயர்த்து வாழ்முதற் பெண்ணென எந்த உருவத்தில் நீங்கள் வழிபட்டாலும் அந்த உருவத்தில் ஒளிந்திருக்கும் இறைவன் உங்களை வந்து என்ன செய்வதில்லை? தன்னை வெளிப்படுத்தி கொள்வதில்லை. ஏனெனில் அப்புறம் சொல்றேன் என்ன? 5 செலவெடுத்து அறுவரை தோறும் போய்
துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியில் திருந்த ஒழித்து. நான் போய் மலையில உட்கார்ந்து கண்ணை மூடி வயிறு ஒட்டி சோறெல்லாம் திங்காம என்ன அப்படியே உட்கார்ந்து எனக்குள் இறைவனை பார்க்கிறேன். எத்தனை பேர் பார்த்தார்கள்? ஒளிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொளி இருக்குது இல்லைன்னு ஆய்வு செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதோட மட்டுமா நம்ம மாதிரி ஆட்கள், என்ன மாதிரி ஆட்கள், ஏன்னா நீங்களா வேற லெவல்ல இருப்பீங்க. என்ன மாதிரி ஆட்கள் என்ன பண்றோம்? வண்டே பயில் தரும் இன்றே பயில் தரும் ஒழிக்கும் சோழரை கண்டனம். நான் தினம் தேவாரம் படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய ஆளு காரைக்கால் அம்மையார் படிக்கிறேன், இதோ அவனை கண்டு கொண்டேன். வாங்க வாங்க எல்லோரும் பலவிதமான வாசனை மலர்கள் பிழையில் அவருடைய பாதங்களை கட்டுங்கள், அவரை சுற்றி கொள்ளுங்கள், சூழ்ந்து கொள்ளுங்கள். அந்த ஆள் ஓடுறான், விட்டுறாதீங்க, பற்றிக்கிங்க என்று ஒரு குருவாக பந்தா பண்ணிட்டு தெரிஞ்சா அந்த குரு இறைவனை காட்டுவாரா? இறைவனை அந்த சீடர் காட்சி தந்தா என்றால் பற்று முற்று மொழி அங்கேயும் ஒளிஞ்சிக்குவார். அது மட்டுமல்ல, தன்னேர் இல்லோன் தானேயான தன்மை என்னோர் அணையோர் கேட்க வந்து இயம்பி அறைகூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளுதலும் உளையா அன்பு என்புருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆற்றா தோங்கி தலைதடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி பித்தர்களை போல மாறி அப்படியெல்லாம் பார்க்கிறவங்களா ஐயோ இவன் எவ்வளோ பெரிய சிவபக்தன் என்ன, அப்படி எல்லோரும் மிரண்டு போனாலும் கூட இந்த ஆளு என்ன பண்ணுவாரு? காட்சி தர மாட்டார். எப்படி காட்சி தருவார்? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு. ஆக என்னுள் இருக்கும் சிவத்தை, எனக்குள் இருக்கும் அந்த இறையை துயில் எழுப்பவே இந்த திருப்பள்ளி எழுச்சி. என்ன அது முதல் வரியிலேயே தெளிவா சொல்லிறார். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே. என் வாழ்முதல் எது? நான் இந்த ஊற்றிற்காக கட்டிய வீடு என்னுடைய முதல். நீயோ என் வாழ்க்கைக்கு காரணமாக என் வீட்டில் இந்த உள்ளமாகி வீட்டிலே குடியிருப்பவன். ஆக இறைவா உன்னை வணங்குகிறேன். புலர்ந்தது பூங்கலருக்கு இணைத்துணையும் அழகணும். தங்களுடைய பொன்னார் திருவடிகளை பூங்கமலங்களை வளர்வதற்காக நான் வணங்குவதற்காக இந்த மலர்கள் மலர்கின்றன. என்ன எதுக்கு பூ மலர்துன்னா இறைவனை வணங்க. காலையில அப்படியே என்ன பொழுது புலரும் பொழுது நிறைய பூக்கள் மலரும். அது வீட்டுல முதல்ல எங்க வீட்டுல நிறைய செடி இருக்கும், பார்ப்போம். அப்பதான் வீட்டுல செடி வைக்கிற இடத்த வாடகைக்கு விட்டுறோம், என்ன பண்றது? ஆக அங்கே புலர்ந்தது பூங்கலருக்கு இணை துணையுமா. இறைவா உன்னுடைய திருவடிகளை வணங்குவதற்காக மலர் கொண்டு மலர்களெல்லாம் மலர்ந்த பொழுது புலர்கிறது. ஏற்றி உன்னை புகழ்ந்து இறைவா நின் திருமுகத்து எமக்கு அருள்மலரும் எழிலகை கண்டு நின் திருவடி தொழுகும். இறைவா நீ எனக்குள் கனவிலே வந்தாயே, என் முன் திருவுருவ திருமேனியாக இருக்கின்றாயே. அந்த ஆலயத்திலே நான் காண்கின்றேனே இந்த அழகான கொவ்வை சிரிப்பு, குனித்த குருவும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பு, மலர்ந்து மலராத சிரிப்பு. என்ன அப்படி இருக்கின்ற உன்னுடைய எழிலான அழகு மிகுந்த முகத்தை காண நாங்கள் நேற்று ஆலயத்திலே கண்டோம். இங்கு மார்கழியிலே நாங்கள் எங்களுக்குள் காண விளைகின்றோம். எங்களுக்குள் காண விரும்புவதற்காக ஆலயத்திலே உன்னுடைய திருவடிகளை தொழுகின்றோம். என்ன யார் நீ? சற்றிதழ் கமலங்கள் மலர். என்ன சேர் எண்ணங்களால். இங்கு இரண்டு பொருள் உண்டு. சேற்றிலே மலரும் மலர்கள் கமலங்கள் தாமரை என்று ஒரு பொருள் கொள்ளலாம். ஆனால் குழப்பம் மிகுந்த பல்வேறு கவலைகளும் பல்வேறு பேராசைகளும் பல்வேறு நினைவுகளும் சூழ்ந்துள்ளன. மனதே ஒரு குழம்பிய குட்டை, சேறு நிறைந்த ஒரு குளம் நம் மனம். மனதில் ஒரு கல்லை போட்ட நான் அமைதியா மனசு இருந்துப்பா, அவன் ஒரு வார்த்தை சொன்னா குளத்துல கல்லு போட்ட மாதிரி என் மனசு குழம்பிடுச்சு. அப்ப
நம் மனதும் என்ன ஒரு குலம். இதில் என்னுடைய இதய தாமரை மலர்ந்து திருப்பெருந்துறையிலே மேட்டூரிலே ஏதோ பிறந்த எங்கேயோ நான் கண்ட சிவருமானே. ஏன்னா இங்க அவர் மணிவாசக பார்க்கிறார், திருப்பெருந்துறையில் பார்க்கிறார். ஆகவே திருப்பெருந்துறையிலே சிவருமானே ஏற்று உயர்வுடை கொடியுடைய இறைவா, நீ மிக உயர்ந்த தர்மமாகிய கொடியை உடையவன். அது மட்டுமல்ல, எமையுடைய எனக்குள் தாங்கள் எழுந்தருளீர். எமையுடைய உடைமை பொருள் நான். ஒருவர் நம் வீட்டை உடைமையாக்கி கொண்டால் வீட்டின் உள்ளே குடி விடுவார். அதுபோல இவர் என்ன பண்றார், இந்த கடைசி வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏற்றுயர் கொடியுடைய ஆலயத்திலே மிக உயர்ந்த கொடிமரத்திலே வெண்கொடி பறக்க நீங்கள் இருக்கின்றீர்கள். இது புற வழிபாட்டிற்கு. எமையுடையாய் இந்த வீடு என்னதுன்னா அங்க யார் இருப்பாங்க, அந்த வீட்டை சார்ந்த எல்லோரும் இருப்பாங்க. இங்க எமையுடையாய் என்னைன்னா நம்ம உடலால் தானே வழிபடுகிறோம். அது எனக்குள் இருப்பவனே, என்னை உடையவனே. எங்கிருந்து உடையவர்? என் மனதில் நின்றதனால், சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் எனக்குள் நீ இருக்கின்றாய் பெருமானே. நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கலாமா? நான் மாயையாகி இருளிலே விடியலை நோக்கி காத்திருக்கிறேனே பெருமானே. தங்களுடைய கருணையாகிய விழிகள் திறந்தால் அறியாமையாகிய இருள் விலகும் என்ற ஏக்கத்தோடு இதோ நான் உன்னை வழிபடுகிறேன் பெருமானே, எழுந்தருளுங்கள் சுவாமி. கேட்டாரா என்ன இந்த ஆளு? ஆட நீ வேற, இதெல்லாம் திருவாசம் மாணிவாசரை பாடிட்டாரு, நீ வேற நோய் நோயின்ட்டு கம்மனிரு. இந்த குளிர்காலத்துல யார் சீக்கிரம் ஏந்திரிக்கிறது? நான் தூங்கணும் இருப்பேன். ஏன்னா இப்ப நிறைய ஆலயங்கள்ல 7 மணிக்கு 6 மணிக்கு தான் அச்சர் கதவே திறக்கிறார். பாடல் பெற்ற பவானி உட்பட எல்லா ஆலயங்களும் ஒரு 5:30-6 மணிக்கு தான் திருட்டு போயிடுமா. இவங்க நல்ல குளிர் கிழித்து பார்த்துட்டு சாய் மேல பழி போடுறோம், திருடம் மேல. அது மாதிரி இங்க நம்மால் நம்ம மனசுக்குள்ள இவன் இப்படி தாண்டா புலம்புவான், படுத்து தூங்குனா தூங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் அமைதியா இருந்தாரு. அப்புறம் அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற இந்த உயிரானது, பெருமானே என்னுடைய உடல் இந்த பூமியிலே பிறந்துள்ளது. இந்த உடல் கூட விழித்துக் கொண்டு விட்டது. மாயையாகி இந்த உடல் கூட விழித்துக் கொண்டு விட்டது. ஏனெனில் அருணன் இந்திரன் திசை அனுசினன், சூரியன் இந்திரனுக்குரிய திசையில் வந்துவிட்டார். இருள் போய் அகன்றது. இரவாகி இருள் போய் அகன்று விட்டது. உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இலையில பெருமானே, உன்னுடைய கருணை எங்களை இருளிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் குளிரிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் உன்னுடைய கருணையாகிய அந்த சதாசிவமுத்த சூரியன் மெதுவா அப்படியே வெளியே வர, என்ன எனக்கு கரிமலர் மலரே, என்ன மற்ற அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வனே, எல்லோரும் அங்கே உன்னுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கழித்து கொண்டும் என்ன தங்கள் திருநாமாவளியை பஜனம் செய்து கொண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து அனைத்து உயிர்களும் விழித்தருகின்றன. இறைவா, அருள்நிதி தர வரும் ஆனந்தமல்லை, எனக்கு நீ உன்னுடைய அருளை தருவதற்காக எனக்குள் இப்படி நீ படுத்து உறங்கிக் கொண்டிருக்கலாமா? வந்த நோக்கம் மறந்து எதற்காக எனக்குள் வந்தாய்? என்னுடைய அறியாமையாகிய இருள் நீங்கி உயிராகிய நான் ஆனந்தம் அடைவதற்காக ஆனந்தமலையாகிய நீ எனக்குள் வந்தாய். ஆனால் நீ இப்படி ஓசையற்ற கடல் போல் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே பெருமானே. அலைகடலே, அன்பெனும் அந்த அலைகள் வீசும் ஆனந்தமலை அல்லவா நீ இப்படி அமைதியாக அலையற்ற கடலை போல் இருக்கின்றாயே. நீ அலையுடைய அன்பாகி அலையுடையவன் அல்லவா? என்ன அலைகடல் வடிவன் அல்லவா? நாங்கள் எல்லாம் குடிப்பதற்கு சுவையான நீரை தரும் அந்த கடல் நீர் என்ன கடலிலிருந்து நீர் அள்ளப்பட்டு மேகத்திலே சுத்திகரிக்கப்பட்டு தூய்மை நீராக பொழியக்கூடிய அந்த கடலை
போன்ற மிக பெரும் கருணையுடையவனே, என் மனதில் உள்ள உப்பு ஆகிய வஞ்சனை, பொய், சூது, பித்தலாட்டம், அழுக்காறு, அவாவைகள், இன்னாச்சொல் எல்லாம் நீக்கி எனக்கு ஆனந்தத்தை பெறக்கூடிய அலைகளிலே பள்ளி எழுந்தருளாய எம்பெருமானே, இதோ நானும் தயாராக இருக்கிறேன் பெருமானே. குளித்து வணங்கி உன்னுடைய அருளால் அறியாமை நீக்கி உன்னை வழிபட நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீரோ இப்படி இருக்கின்றாய். அந்த ஆள் காது கேட்கல, அது பாட்டு தூங்கிட்டு இருக்கு. என்ன ஏதாவது பேசுத என்ன? கோயில போய் திருப்பள்ளி அடிச்சு பாடி பாருங்க, அது பாட்டுக்கு ஸ்கிரீன் கந்தாட்ட தூங்கிட்டு இருக்கும். அர்ச்சகரும் சேர்ந்து நின்றுட்டு தூங்கினாலும் தூங்குறாரு. அது கூட இந்த உயிர் விழித்து கொண்டது. ஆனால் இப்படி எல்லாம் நிகழ்கிறது அப்படின்னாரு. இது மனதுக்குள் முறையிட்ட யாரும் செவிடம் காது சங்கு போல இந்த பெருமான். இப்பெல்லாம் இந்த சங்கோதியன்னு ஒரு குரூப் நைட்டு 12 மணிக்கு வந்து நேற்று எங்க தெருவில் சங்கூதுறான். அப்புறம் கூப்பிட்டு, என்ன கோவிந்தா நேரத்துல சங்கோதுற, சங்கு எதுக்கு ஊதுவாங்க தெரியுமா? அந்த காலத்துல கடிகாரம் அலாரெல்லாம் கிடையாது. கோயில் நேரமா பக்தர்கள் வரணுங்கிறதுக்காக சங்கோதின்னு ஒருத்தனை ஒவ்வொரு ஏரியாவிலையும் போட்டு அதிகாலையில் வந்து இறைவன் புகழை பாடி சங்கோதுவார்கள். நீ ஏன்னா பூன நாய்க்கு சங்கூதிட்டு போற, ஏன்னா நாய்கள் உன் பின்னால் தொடர்கின்றன, மனிதர்கள் தொடரவில்லை. ஏண்டா இப்படின்னா, இல்லைங்க ஊர் புறம் ஊதுனுங்க, ஒரு 45 தெரு போகணும், 12 மணி கிளம்புனாதான் சரியா இருக்குங்கிறான். இவன் போய் பேயெல்லாம் எழுப்பிட்டு போயிட்டு இருக்கான். மனிதர்கள்லாம் அவனை திட்டிக்கிட்டு உறங்குறாங்க. கொடுமை. ஆக நான் எதற்காக உன்னை நேசிக்கிறேன், உன்னை தேடுகிறேன் என்று நான் பல்கால் முறையிட்டும் நீ எனக்கு தரிசனம் என் எழுந்தவில்லையே பெருமானே. அச்சோ, பொழுது விடிந்து விட்டதே இறைவா. வைகரை துயிலில் என்று எழுத வைத்தவன் நீதானே. ஆனால் இங்கோ கூவின பூங்குயில். கரெக்டா 5:30 மணிக்கு தான் குயில் கூவும். அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் 4 மணிக்கு ஒரு குயில் கூவும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எங்க வீட்டுக்கிட்ட குயில்லாம் இருக்கு. அது கரெக்டா 4 மணிக்கு ஒரு தடவை கூ அப்படின்ட்டு ஆஃப் ஆயிடும். அப்புறம் காக்காலாம் கத்தி முடிச்ச பிறகு இந்த கிள்ளைகள் எல்லாம் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்ட பிறகு அது தமிழ் அப்படியே காக்கா கீக்கி அப்படி வர்ற மாதிரி இது என்ன பண்ணும், ஒரு 5:30 மணிக்கு கூ அப்படிங்கும். சில குயில்கள் வந்து 6 மணிக்கு தான் கூவுது. அதனால பெருமானை மணி ஆராய்ச்சி பெருமானேன்னு சொல்லல, கூவின பூங்குயில். சாமிக்கு தெரியும் 6 மணிக்கு குயில் கோபர் டிசைன் பண்றவரே அவரு தானே. கூவின கோழி, கோழி கூட குவிச்சு சாமி. அது ஏன் சேவல் போடாம கோழி போட்டாங்கன்னா, கோழி அதிகாலையில 4:30க்கே குவிடும். இந்த சேவல் வந்து அதிகாலையில குவிடும், ஜாம கோழிம்பாங்க. ஆனா இந்த மற்றவை என்ன பண்ணா கொஞ்சம் விடிஞ்ச பிறகுதான், வெளிச்சம் வர்றப்பதான் கீச்சு முச்சலுக்கு ஒரு மாதிரி சத்தம் போட்டு தெரியும். அதை பார்த்துட்டு சேவல் கூவும். ஆக கூவின கோழி, குருகள் எம்பின. பறவையெல்லாம் கீச்சு முச்சு காய்ச்சி முச்சுன்னு கத்துது பெருமானே. இது கூடவா கேட்கல, நான் சொல்லதான் காதுல விழல, இது கூடவா கேட்கல. இயம்பின சங்கம், இதோ ஆலயத்திலே உங்களை எழுப்புவதற்காக சங்கம் முழங்குகிறது. சங்கோசை கேட்டுமா உன் காது கேட்கவில்லை பெருமானே? என்ன இப்படி செவிடனை போல எனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, உன்னை தேடி பதறி அலைந்து என்ன செய்தாலும் ஒளிந்து கொண்டிருக்கிறாயே பெருமானே. இறைவா, என்ன ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து சூரியன் முழுமையாக வெளிவந்து விட்டான். நட்சத்திரங்கள் காணாமல் போய்விட்டன. உதயமாகிய அந்த நேரம் விருப்போடு வந்து எங்கள் வாழ்வியலை கவனிக்க வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. எனவே நீ என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தேவன செறிகளல் தாளினை காட்ட, தேவர்களும் வணங்கக்கூடிய அருள் மிகுந்தவனுடைய திருவடிகளை எங்களுக்கு காட்ட வேண்டும் பெருமானே. யாவரும் அறிவறியாய், எல்லோரும் புறத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானே. நீ அவ்வையின் ஒளிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நாங்கள் சிவபுராணத்திலே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவன் ஓங்கிய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நிற்பவன் என்று உணர்ந்ததால் எமக்கு எளியாக நீர் எமக்குள் இருக்கின்றாய் என்று உணர்ந்து கொண்டோம். ஆகவே எம்பெருமான், நீ எங்கும் தப்ப முடியாது.
எழுந்திருங்கள், எழுந்து வாழ்வியல் கடமைகளை உடல் இந்த உயிரை கொண்டு செய்வதை விட பதியாகிய தாங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும். எனவே யாவரும் அறிவறியார் எமக்கு எளியார் எம் பெருமான். பள்ளி எழுந்தருளுங்க சாமி. அந்த பிள்ளைங்களை அம்மா அப்படியே கெஞ்சுவாங்க, கண்ணு டே ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சா தங்கம், ஏந்திடா, டே விடிய போகுதுடா, விடிஞ்சிருச்சுடா, வெளிச்சம் எழுந்துருச்சு. அந்த அன்பு, பிள்ளை முன்னேற வேண்டும் என்ற அன்போடு பிள்ளை எழுப்பி பார்த்தாளாட்டும் அந்த பள்ளி எழுப்புகின்ற தாயை கூட இன்றைய மணிவாசனம் இங்கே இறைவனை என் கண்ணுக்குட்டியில சுத்தாடே சிறுமானே, நீங்க இருக்கிறது எங்களுக்கு தெரியாதா என்ன? மற்றவர்கள் ஆலயத்தில் சென்று உங்களை தேடி உங்களை காண முடியாமல் ஏதோ பாடி வந்து விடுகிறார்கள் பெருமானே. ஆனால் நாங்கள் ஆலயத்தில் இருக்கும் நீ எங்களுக்குள் இன்னும் இருக்கிறாய் என்று உணர்ந்து உண்மை தேடுகிறோம் பெருமானே. அன்பூர்ந்து எழுந்தருளி சிவமாம் தன்மையை எங்களுக்கு தர வேண்டும் என்று கூறி மணிவாசகம் அப்படியே லயித்து 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 அப்படி அந்த திருப்பள்ளி எழுச்சிலாம் நம்ம ஏதோ அப்படி உரையாசிரியர் போல சொல்ல வராது. ஏன்னா நமக்குள்ள இருக்கான்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. கோயில்ல போய் பார்த்தோட வீட்டுல ஏந்துச்சு காலையில அதிகாலையில இறைவா குளிச்சுட்டு நம்ம ஆன்மநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு, இறைவா இப்படி எனக்குள்ள தூங்கிட்டே இருந்தா நான் எப்பயாவது உருப்படுது சொல்லுவாங்கல்ல. வீட்டுல ஒரு ஆம்பளை இப்படி தூங்கிட்டு இருந்தா நான் பொட்டச்சு என்ன பண்ணுவேன், அறிவு இருக்கா உனக்கு? அப்படி வீட்டுக்காரர் மனைவிகள் திட்டலாம். ஆனா எனக்குள் இருக்கும் இறைவனை அப்படி திட்டும் அளவிற்கு எனக்கு பற்று இன்னும் வரவில்லை. என்ன கருத்திருமித்து கலந்த ஒருவரை ஒருவர், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை 6 மணிக்கு செப்டன்ட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கேன், பல ஆறும் முதல்ல சாத்துற அம்மணிகள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதுபோல அடிச்சா இருந்தால் அன்பு வடிவானவர், மலரை மலரச் செய்யக்கூடியவர். நாம் எங்க ஆலயத்திலே நாங்கள் சாமிக்கு அந்த திருப்பத்திரம்னு தான் விழுவத்தை சொல்லுவோம். அதுல ஒரு சிறு புள்ளி இருந்துட்டா கூட எங்க ஐயா சொல்லுவாங்க, பாக்யநாதன் ஐயா, டே இந்த மலரை நீ இப்படி விரிச்சு பாரு, கசங்கி போயிடும். அந்த மலரை விரிக்கக்கூடிய அளவு மென்மையான திருமேனி உடையவர் இறைவன். இந்த வில்வத்தை, முதிர்ந்த வில்வத்தை வைக்கும் பொழுது அதில் ஏனும் சிலந்தி இருந்து கடித்து விட்டால் சாமிக்கு வலிக்கும் அல்லவா? அப்ப அந்த மலரை செய்யக்கூடிய மென்மையானவர். எவ்வளோ வன்மமுடைய ஆன்மாக்களாக இருந்தாலும் அன்பு காட்டுவர் மெல்லிய இதயமுடைய இறைவா, உன்னை நான் மண் சொல்லால் எதுவும் கூறி எழுப்ப விரும்பவில்லை. எனவே இதோ அன்புடன் கூறுகிறேன், எழுந்து அருளுங்கள் சுவாமி. நமச்சிவாய வாழ். ஐயா அருணன் இந்திரன் அந்த பாடல் சொல்லிட்டீங்களா ஐயா? 2வது பாடல் ஓ, உங்களுக்கு தான் இப்ப திருப்பள்ளி எழுச்சி பாடி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயா சொல்லிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? கைலாஸ் ஐயா அந்த 2வது பாடல் கவனிக்கல, விளக்கம் கொடுத்திருக்காரு கைலாஸ் ஃபுல்லா. சரிங்க சரிங்க. 2வது பாடல்ல அலைக்கடலுக்கு அருமையான விளக்கம் கொடுத்தாரு, நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க போல தெரியுது. இல்ல சாமி கைலாசத்துல தானே உறங்கிட்டு இருக்காரு குளித்தாங்க. ஆனாலும் இறைவன் இப்படி எல்லாம் ரசிக்க வைக்கிறாரு இல்லைங்கய்யா? கேட்டதே பெரிய ரசிப்பா இருக்குது. கைலாச மறந்துட்டாராட்டிருக்கு. இப்படித்தான் சாமி நம்ம போடுறதெல்லாம் கேட்டு என்னன்னே புரியாம தூங்கிட்டாரே நம்ம தெரியல. கைலாஸ் 3 நாள் சுவர ஒட்டுக்கா சாப்பிட சொன்னா இப்படித்தான் அவசர அவசரமா சாப்பிடுவோம். எதை சாப்பிட்டோமோன்னு மறந்து போயிடும் கைலாஸ். அந்த பதிவை கேட்டு பாருங்க, அருணன் இந்திரன் வரும்னு நினைக்கிறேன். ஐயா சூரியன் இடையில இருந்து நீங்க அழகா சொல்லிட்டே வந்தீங்க. அப்புறம் கடைசியில அலைக்கடலைங்கிறது விளக்குகள் பயங்கரமா கொடுத்துருக்கீங்க. பயங்கரமா? ஐயோ அவ்வளவு கொடூரமா? அலைக்கடலைக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்க நீங்க? அது இறையருள்ங்கய்யா. இறையருள்.
அண்ணன்ல இருந்து ஆரம்பிச்சு வந்தீங்க. சூரியன் இடையில கொடுக்கும் பொழுது அதனுடைய இன்டர்பிரேஷன் கொஞ்சம் அதிகமா வந்தது. கடைசியா அலைகளுக்கு வரும் பொழுது ஃபுல்லாவே நீங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டீங்க. நீங்க ஒருவேளை அலைகடல்ல மூழ்கி இவரு அருண் வந்துட்டாரு என்ன தெரியல. என்னாலும் இறைவன் கொஞ்சம் ரசிக்கிறாரு இல்லையா கைலாஸ்? எங்களையும் நீங்க ரசிக்க வைக்கிறீங்க. நீங்க கைலாஸ் கேளுங்க. இப்ப நான் கைலாஸ் சொன்ன வார்த்தையை எப்படி ரசிக்கிறேன்னா, ஓகோ கைலாஸ்குள்ள இருக்கிற சிவனை எழுப்பதற்கு மேல நல்லா தூங்க வச்சிருவாங்க. ஏன்னா எங்க மேட்டூர்ல ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைகள் வருவாங்க. காலையில 4:30 மணிக்கு நான் வரேன்னா 4 மணிக்கு பள்ளியில பிசாசு மாட்டாங்க பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கோம். அதுல ஒவ்வொரு யாரு முதல்ல வராங்களோ அவங்க போய் இறைவனை எழுப்புவது போல. இன்னைக்கு நம்ம அங்கே தென்னை வீட்டுக்கு போயிருந்தோமா, இவ இப்படி போய் கோட்டு வாய் வலிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாளா அப்படி எல்லாம் சொல்லுவோமா சாமி. அது போல இன்னைக்கு நம்ம ஏதோ பேசிட்டு இருக்க கைலாஸ்குள்ள இருக்கு சிவம் மெய் மறந்து கேட்டிருக்கும் போல இருக்கு. அதனால அருணனை மறந்துட்டாரு அவரு. சொல்லுங்க கைலாஸ். நமச்சிவாய வாழ்க்கையா. வகுப்பு எடுக்கும் பொழுது தூங்க கூடாது. கேட்டுட்டு தான் இருந்தேன், மெய் மறந்துட்டேன் நாட்டுக்கு. விரிவான விளக்கம் தரல. ஏன்னா குறித்த காலத்துக்குள்ள 3 பாடல்ங்கிறது 3 நாள் சோற ஒரே 3 வேலை சோறையா அவதியா வேலைக்கு போறப்ப அள்ளி கொட்டிட்டு போற மாதிரி. சரிங்க. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் திருவுருள் கொடுத்திருக்கு. அந்த சிவபுராணத்துக்கு அந்த பதிவு அனுப்பிடுங்கய்யா. அது இன்னும் நான் பதிவே பண்ணல கைலாஸ். எனக்கு கடுமையான வேலைப்படு, ஆலய பணி. இன்னைக்கு கூட கஞ்சமலை சித்தர் கோயில் போயிட்டு அவதியா ஒடியாந்து இன்னைக்கு வகுப்பு எப்படியாவது அட்டன் பண்ணிட்டு ஒடியாந்து அப்படி நான் அது தனியா நாளையில இருந்து 5 வரிகள் அதுல எப்படி போற்றி 5 அப்படிலாம் இருக்குல்ல, அது கரெக்டா அந்த போற்றினா வாழ்கனா வாழ்க மட்டும் ஒரு நாள், வெல்கனா அது மட்டும் ஒரு நாள், போற்றினா அது மாதிரி பகுதியா கொடுக்கலாம் கையில. ஐயா இன்னைக்கு 3 நாள் ஆனதுனால நீங்க கொஞ்சம் வேகமா போயிட்டீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. இல்ல நான் 3 நாளா தூங்கிட்டேன், காலையில கோயிலுக்கு போல. போயிட்டுதான் போச்சா? அதனால 3 நாள் பாடலையும் இன்னைக்கு கோயில்ல பாடுறதுனால சாமி உள்ள இருந்து கேட்க நினைத்தார் போனோம். கைலாஸ் 3 பாடலும் போட்டாரு. சரிங்க சரிங்க சரிங்க. பார்த்தேன் முள் போட்டிருந்தது. எதனால நான் சொன்னேன்னாங்கய்யா, இந்த ஃபோட்டோ பதிவை எல்லாரும் ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு நாள் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ பதிவுக்கான விளக்கம் யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கம் ஸோ அது வந்ததுன்னா எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெய்லி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதை என்னதான் இது சொல்ல வருதுங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு 2 பேர்த்துக்கு பகிர்ந்துக்கலாம். அந்த ஒரு எண்ணத்தில் தான் கேட்டேங்க ஐயா. ஐயா இது எதனாலங்கய்யா கரெக்டாக மார்கழி மாதம் சாமி எழுப்புறாங்க, ஏங்க தை மாசியில் எழுப்ப மாட்டேங்கிறோம்? அதாவது நமக்கு ஒரு ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாள், நம்ம 12 நம்முடைய 24 மணி நேரம் இருக்கு இல்லையா, அது தேவர்களுக்கு ஒரு நாள். அவங்க கணக்குப்படி இந்த மார்கழி மாதம் விடிய காலை பொழுது, அதை பேஸ் பண்ணி பெரியவங்க இதை அமைச்சிருக்காங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொன்னு என்னன்னா, வருஷம் பூரா கோயில் போகலன்னா கூட இந்த மார்கழி குளிர்ல அதிகாலையில எழுந்து கோயிலுக்கு போய் பழகிட்டோம்னா அதுக்கு வர வெயில் காலத்துல கோயிலுக்கு போறது ஈஸியா இருக்கும். ஆனா அதை நம்ம செய்ய மாட்டோம்னு வச்சிங்களேன். ஒரு நடைமுறை பழக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க. அது பிற்பாடு அந்த 30 நாளாவது கோயில் 30 நாள் கூட இல்ல 29 நாளாவது கோயில் போறாங்களேன்னு ஒரு முயற்சியிட வேண்டியதுதான். அதுவும் கூட இப்பெல்லாம் பெரும்பாலான ஆலயங்கள் வைகரையில் யாரும் விளைவதில்லை பஜன். ஆனா இங்க அமரகுந்தியில நேற்று காலையில மட்டும் 300 பேர் பஜன் செஞ்சிருக்காங்க. ஒரு சுத்தூரம் அடியார் பெருமக்கள். அது ஒரு வீடியோ பதிவு அனுப்ப சொல்லியிருக்கேன்.
அதனால கைலாசு என்னமோ சொல்ல வந்தேன். சரி, திருவருள் இன்னைக்கு இது நிகழணும்னு இருந்தது, நிகழுது. இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? யாரோ கார்த்திக் மீனாட்சி அம்மா ராஜன் வந்திருக்காங்க. கார்த்திராஜ் ஐயா. மீனாட்சி ஹஸ்பண்ட் ஐயா. ஓ, நீங்க தானா? அது நமச்சிவாய நீங்க கூட ராஜ் அப்படின்னு போட்டதும் யாரோ வேற புது ஆள் நினைச்சிட்டேன். கைலாஸ் இவங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை கைலாஸ். ஐயா நமச்சிவாய வாழ்க்கையா. நமச்சிவாய வாழ்க. வந்தது ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு ரொம்ப அண்ணா சென்னை ரீச் நமச்சிவாய வாழ்க. போட்டு விட்டுங்க. சொல்லுங்க.